துணை பாட வரம் தர வேண்டும் காணும் காட்சியெல்லாம் நீயாக வேண்டும் காணும் காட்சியெல்லாம் நீயாக வேண்டும் உயிரெல்லாம் நீயாக வேண்டும் உயிரெல்லாம் நீயாக வேண்டும் நிஜமின் கோவிலிலே ஐயப்பா நிஜமின் கோவிலிலே இங்கிலே நீ இருந்தால் தொல்லையே இல்லையப்பா நெஞ்சமின் கோவிலிலே நீ வர வேண்டும் இறைவாலயமுடன் உன்னை பாட வரம் தர வேண்டும் பேசும் மொழியெல்லாம் நீயாக வேண்டும் பேசும் மொழியெல்லாம் நீயாக வேண்டும் வாழும் வாழ்வெல்லாம் நீயாக வேண்டும் வாழும் வாழ்வெல்லாம் நீயாக வேண்டும் நிஜமென கோவிலிலே ஓயாததோயப்பா நிஜமென கோவிலிலே ஓயாத கொள்ளையப்பா நெஞ்சிலே நீ இருந்தால் தொல்லையே இல்லையப்பா நெஞ்சமென கோவிலிலே நீ வர வேண்டும் இறைவாலயமுடன் உன்னை பாட வரம் தர வேண்டும் வரம் தர வேண்டும் வரம் வணக்கம் ஹலோ 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 குரு வணக்கம் பெற்றோருக்கு வணக்கம் பாரத தாய்க்கு வணக்கம் சபையோருக்கு வணக்கம் சக கலைஞர்களுக்கு வணக்கம் தமிழ் தாய்க்கு வணக்கம் உறுதிமொழி என்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் வணக்கம் நன்றி. தமிழர் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டக் கலையை கற்றுக்கொண்டதில் பெருமிதம் அடைகிறேன். ஒயிலாட்டக் கலையை என்னால் காப்பேன் என உறுதி கூறுகிறேன். நன்றி. Come
வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் விலை கொள்ளியை ஏற்றி எங்க விளையாட்ட நீங்க வந்து போற்றி அன்பான கரங்கரம்பை நீட்டி எங்களை ஆட்சி கூட பாரும் அம்மா பாட்டி வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் கயலுக்கும் பெண்களுக்கு கருதரக்கும் பெண்களுக்கும் கயலுக்கும் பெண்களுக்கு கருதரக்கும் பெண்களுக்கும் அத்தனரும் பெண்களுக்கு கால் முழுது உழைப்பவர்க்கும் அத்தனரும் பெண்களுக்கு கால் முழுது உழைப்பவர்க்கும் வணக்கம் செய்வோம் வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் தலையை வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் கருதருக்கும் பெண்களுக்கு கருதருக்கும் பெண்களுக்கும் அத்தனது பெண்களுக்கு நான் முழுது உழைப்பவர்க்கும் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் தலையை வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வந்திருக்கும் பெரியவங்களை வாங்க உங்களை வாரிருக்கோம் வந்திருக்கோம் நாங்க உள்ளாட்டாங்க போந்தாங்க உங்க ஒத்துழைப்பை எங்களுக்கு தாங்க வணக்கம் செய்வோம் வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வணக்கம் செய்வோம் அம்மா வணக்கம் செய்வோம் வணங்குகிறோம் ஐயா வணங்குகிறோம் வந்திருக்கும் பெரியவங்க வாங்க உங்களை வரவேற்கோம் வந்திருக்கோம்
எங்கள் ஆசிரியர்களுக்கும் என் வணக்கங்கள். ஒயிலாட்டம் என்றால் என்ன? ஒயிலாட்டம் என்பது ஒரு நிறத்திலான துணியை தலையில் கட்டிக்கொண்டு கையில் வைத்துக்கொண்டு இசைக்கேற்ப வீசி ஆடும் அழகான குழுவாட்டம் ஆகும். அழகு, அலங்காரம், சாயல், ஒய்யாரம் என பல பொருள் தங்கி நிற்கும். ஒயில் என்ற வார்த்தையே இவ்வாட்டத்தின் பெயராகி உள்ளது. ஒயிலாட்டத்தின் சிறப்பு. பொருள்: கருணையின் நடனம் என்பது தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு நாட்டுப்புற நடனம் ஆகும். இந்த நடனமானது தமிழ்நாட்டில் தோற்றம் கொண்டது மற்றும் முதன்மையாக கொங்கு மண்டலத்தில் நிகழ்த்தப்படுகிறது. இது பாரம்பரிய ஒரு நடனமாகும். இந்த ஒரு சில ஆண்கள் 2 கைக்குட்டை துணியை வரிசையாக நின்று இசை கருவிக்கு ஏற்ற தாள் அடிகளை நிகழ்த்துவார்கள். நடன கலைஞர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகள் பெண்கள் இந்த நடனத்தை ஆடத் தொடங்கியுள்ளார். பொதுவாக இசை கருவியானது தவில் மற்றும் ஒயிலாட்ட
பல வகைகள் உள்ளது. அவை ஒயிலாட்டம், கும்மி, லெஸ்ஸிம், வள்ளி கும்மி, கோல் இவையெல்லாம் ஒயிலாட்டத்தின் கிளை ஆட்டங்கள் ஆகும். ஒயிலாட்டம் என்பது ஆண்களும் பெண்களும் குழுவாக இணைந்து ஆடும் அழகான ஆட்டம். இதற்கு பல பெயர்கள் உள்ளது. ஆனால் அழகுள்ள ஆட்டம் எனவே பல பேர் பொருள்படுவார். இதில் பெண்கள் பங்கேற்பதில்லை. தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் மற்றும் பல மாவட்டத்தில் இது நடத்தப்பெறுகிறது. இலங்கையிலும் கூட இது நடத்தப்பெறுகிறது. எங்கள் சென்னனூரின் சிறப்பு 71வது அரங்கேற்றத்திற்கு 71 கலைஞர்களை கொண்டு நடத்துகிறது. தமிழக நாட்ட கலைகளுள் குறிப்பிடத்தகுந்த ஒயிலாட்டம் இன்று பல மாற்றங்களை கொண்டுள்ளது. ஒயிலாட்டம் என்பது ஒரு நடனம் மட்டுமல்ல, அது ஒரு பாரம்பரிய கலையாகும். இந்த பாரம்பரிய கலையை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கு எங்கள் நன்றி. இப்படிக்கு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் மாணவிகள் நந்தனாஸ்ரீ மற்றும் யாழினி. சங்கமம் நன்றி. கிராமிய பாடல். ஒற்ற நிறத்தினிலே ஒய்யார தலைப்பாவை சுற்றி தலையில் கட்டி ஒயிலா சிவந்த நிறத்தினிலே துணியொன்றை கைப்பிடித்து தமிழ் மணக்கும் வீதியெல்லாம் மயில் போல ஆடி வந்தோம். தமிழப்பானையிலே உருமாட்டின் தோல் கட்டி நல்லிசை எழுப்பி அங்கே துள்ளி துள்ளி ஆடி வந்தோம். குமரி பெண் போலே கிளுக்கின்னு சிரிச்சு வரும் கெண்டகா சலகையிட்டு அடகு கட்டி ஆடி வந்தோம். பூ போலே அடியெடுத்து மெதுவாக ஆடியதை தக்கு என சொன்னாரே தகுதியான பெரியவங்க. புயல் போல உருவெடுத்து உக்கிரமா ஆடியதை காலம் என சொன்னாரே களங்கண்ட பெரியவங்க. ஆளோடு ஆளு உரசாமல் உங்கள் ஆளிலே ஒரு முழம் தள்ளி நின்று காலோடு காலு உரசாமல் உங்கள் கைப்பிடி துளி தவறாமல் மேலோடு மேலு உரசாமல் உங்கள் வேர்வை தண்ணீர் சிதறாமல் அனைவரும் ஆடிடுவோமே ஒயிலாட்டம். சங்கமம் நன்றி. சங்கமம் கலைஞருடைய கௌரவ ஆலோசகர் சங்கமம் கலைஞருடைய சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்து சங்கமம் கலைக்குழுவானது தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு எங்களை அருகம்பாளையம் அரங்கேற்றத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள் 80 பேருக்கும் அந்த வெளிநாட்டு பயணத்துக்கான முழு தொகையையும் வழங்கி ஒவ்வொரு பிரிவாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே ஒவ்வொரு அரங்கேற்ற நிகழ்விலிருந்தும் கலைஞர்களை தேர்வு செய்து தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்களாக அழைத்து சென்று நம்முடைய பாரம்பரிய கலைகளை உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மயில்சாமி அண்ணா அவர்கள். அதே மலேசியாவிற்கு மாரியம்மன் திருக்கோவில் பூச்சாட்டு விழாவிலே சங்கமம் கலைஞருடைய இந்த 3வது பயணம் 60 கலைஞர்களை 3வது பயணம் அழைத்து சென்றார்கள். இப்பொழுது தொடர்ந்து ஒரு அரங்கேற்ற நிகழ்விலிருந்து 3 கலைஞர்கள் மற்றும் துணை பயிற்சியாளர் ஒருவருக்கு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த கலைகளை வளர்ப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களுக்கும் இதற்கு பயிற்சியாளர்களாக இருந்து பயிற்சி வழங்கிக் கொண்டிருக்கின்ற பயிற்சியாளருக்கும் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து சங்கமம் கலைக்குழு இன்று 71வது அரங்கேற்றம் காண்கிறது என்றால் அது மயில்சாமி அண்ணா அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் என்பதையும் இன்று எப்படி இந்த கிராமத்திலே சென்னனூர் கிராமத்திலே இந்த நிகழ்ச்சிக்காக பொருளுதவி உடல் உழைப்பு நிதியுதவி என கொடுத்து இந்த மைதானம் என அத்தனை ஏற்பாடுகளும் செய்து துணையிருந்த உங்களை போன்று மயில்சாமி அண்ணாவும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து இன்று 71வது மைல்கலை அடைவதற்கு முக்கிய ஒரு பங்களிப்பு என்பதை அவருடைய அன்பும் ஆசீர்வாதம் சங்கமம் கலைக்குழு வேகமாக நடைபோடுவதற்கும் துணை பயிற்சியாளர்கள் 100க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களை உருவாக்குவதற்கும் அவருடைய வழிகாட்டுதல் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகின்ற மயில்சாமி அண்ணா அவர்களை சிறப்பு செய்ய ஊர் பெரியவர் திரு ராமச்சந்திர ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடி பூர்த்தி சிறப்பு செய்கின்றார்கள். ஒரு கைதட்டல் கொடுத்த அண்ணாவை நாம் வரவேற்போம். 71வது அரங்கேற்றத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தலைமை அவர்களுக்கும் எனக்கு சிறப்பு சேர்த்தவங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன மழை வந்து வேகமாக வரப்போகுது, அதனால அதிக நேரம் எடுத்துக்காம இந்த குழந்தைகளோட நடனம் இன்னும் சிறப்பாக அமைய வேண்டுங்கிற இறையறலோடு நான் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. முன்னாடி தெரிஞ்ச கூப்பிட்டுவாங்கிட்டு இந்த நடனத்தை ரசித்து நின்றுருந்தேன். இருந்தாலும் மழை வரண வகை உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் வேகமாக வர துடிச்சிட்டு இருக்கிற காரணத்தினால நான் 2 நிமிடத்தில் முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நிறைய பேச இருந்தாலும் கூட வரண பகவானுக்கு நன்றி சொல்லி அவருக்கு வழிவிட்டு
இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முத்தாய்ப்பா மூல காரணமா இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் கனகராஜ் அவர்களுக்கும், அவர் உறுதுணையாக இருக்கின்ற பாடல் ஆசிரியர் சின்னசாமி அவங்களுக்கும், இசை நல்லா இருந்தாதான் எல்லாமே ஆட்ட வருகிற மாதிரி இசை பம்பை இசை பிரம்மாண்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது உலகம் பூரா வெளியில் எடுக்கிறதுக்கு வேண்டி இப்போ கேமரா மூலியமா இது உடனே எல்லா நாட்டுக்கும் அனுப்புற மாதிரி இந்த நிகழ்வுலையும் அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா இங்க இருக்கிற அத்தனை பேரையும் மனசார வாழ்த்தி இன்னைக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சியில இங்கும் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து மற்றவங்களோட வெளிநாட்டு போகிற பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஒரு வழி பயணம் கட்டணம் நான் கொடுக்கறதா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆசைகள் நிறைய இருக்கு, எல்லாமே அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி. ஆனால் பொருளாதார அதை அனுசரித்து ஊர் பெரியவங்க ஆசையோடு நடக்கணுங்கிற வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் தலைமையாசிரியர் அவங்க கைப்படவே இங்கே தேர்வு செய்யும்படி அன்போடு கேட்டு, நான் இன்னும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கிறதுனால உங்களிடமிருந்து பிரியா விடைபெற்று செல்கின்றேன். மீண்டும் நாம் சங்கத்தின் மூலியமாக சங்கமாகலாம் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக இந்த பட்டுப்பாவாடை குழந்தைகளுக்கான தேர்வு. முதல்ல பட்டுப்பாவாடை, அப்புறம் ஆஃப் சாரி குழந்தைகள், அப்புறம் சேலை, அப்புறம் ஆண்கள் அப்படின்னு 4 பிரிவாக நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். அவர்களுக்கான ஒரு வழி பயணம், இப்போ நம்ம வெளிநாட்டு பயணத்துக்கு வரும் ஒரு வழி பயணம் வழங்கியிருக்காங்க. இன்னொரு வழி பயணம் நம்ம சொந்த செலவில் போட்டுக்கணும்னு சொல்லி இதை ஒவ்வொரு நிகழ்விலும் பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுதும் இங்கேயும் அதே போல ஒரு வழி பயணத்துக்கான தொகையை வழங்கியிருக்கிறார்கள். நிகழ்வில் தேர்வு பெற்றவர்கள் செல்வி கச்சிதா சிந்து. பெருமாளுக்கும் மாலையிட்டு வந்தோம் என்ற நாளிலே நாங்கள் பெருமாளுக்கு திருநாளம் சங்கமம் அரங்கே சமம்மா உந்தனுக்கு திருநாளம் சங்கம் அரங்கே தந்தையா ஐயாவின் கோயில் திருவாசகம் அழகான உன் கோயில் அணிமண்டபம் ஐயாவின் கோயில் திருவாசகம் அழகான உன் கோயில் அணிமண்டபம் மறவாமல் உனை தேடி வந்தோமையா மறவாமல் உனை தேடி வந்தோமையா மலரேந்தி வரமீ தருவாயா மாறாத துன்பங்கள் மாறே தீராத விளையாடும் தீர பிள்ளை
ஒளியார் கண்ணுக்கு புதிரானவன் மலரேந்தி நாங்கிங்கு தந்தோமையா மலரேந்தி நாங்கிங்கு தந்தோமையா நரவாமை வரணி கருணாயமா மாறங்கள் மாறே தெரியாத வினையாவும் தீர ஒளியான கண்ணத்து உயிரானவன் மலரேந்தி நான்கிங்கு பந்தோமையா மறவாமல் வரமீ தருவாயா மாறாத துன்பங்கள் மாறே தீராத வினையாவும் தீர மலர்ந்து பெருமாளுக்கு மனதார தொழுகின்ற பல நாளிகை தேனோடு பால் பூசை உனக்காகவே தேர்வாணி வசீத்து வரம் தருவாய் மாறாத துன்பங்கள் மாறும் தீராத வினையாவும் மோடும் மலரே வந்தோம் இந்த நன்னாளிலே மனமோ குணமோ என் தெய்வம் உருவாக வருவேன் உன்னோடு வரம் கேட்க உந்தனுக்கு திருநாளையா ஓ சங்கமம் அரங்கேற்றமையா மறைத்து வந்தோம் திருநாளம்மா ஓ எங்களுக்கு திருநாளம்மா மலரத்தி பெருமாளுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நன்னாளிலே நாங்க பெருமாளுக்கு திருநாரம்மா ஓ சங்கமம் அங்கேற்றமம்மா மலரத்தி பெருமாளுக்கு மாலையிட்டு வந்தோம் இந்த நன்னாளிலே நாங்க பெருமாளுக்கு திருநாரம்மா ஓ எங்களுக்கு திருநாரம்மா
செய்யும் பெரியவங்களை கேளுங்க. கோயம்புத்தூர்காரன் நாங்க, சென்னனூருக்காரன் நாங்க, கடமை செய்யும் பெரியவங்களை கேளுங்க. இருக்க சொல்லி அம்மா அப்பா அறிவுரையை பாருங்க.
சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மனசும் ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு ஒன்றா சேர்ந்தா மறக்க முடியுமா? மனவரையில் சேர்ந்து உறவை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு ஒன்னா சேர்ந்தா மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? பெற்றெடுத்த தாய் தந்தையை மறக்க முடியுமா? பெற்றெடுத்த தாய் தந்தையை மறக்க முடியுமா? பேரு வச்ச அம்மச்சியத்தல மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? பெற்றெடுத்த தாய்
கல்வி தந்த காமராஜரை மறக்க முடியுமா? அதை கற்றுக் கொடுத்த வாத்தியாரை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? கல்வி தந்த காமராஜரை மறக்க முடியுமா? அதை கற்றுக் கொடுத்த வாத்தியார மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? மனவரையில் சேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? ஜனனோடு சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? நம்ம 71 மரங்கேற்றோம் மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? ஜனனோடு சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? சென்னனூர் மாமங்குட்டத்தை மறக்க முடியுமா? நம் சென்னனூர் மாமங்குட்டத்தை மறக்க முடியுமா? நம்ம கல்விக்காக இடம் தங்களை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? சென்னனூர் மாமங்குட்டத்தை மறக்க முடியுமா? நம் கல்விக்காக இடம் தங்களை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? சென்னனூர் மாமங்குட்டத்தை மறக்க முடியுமா? அந்த விலையில்லாத அன்புகளை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? காய்கறி கடிச்சு தின்னதை மறக்க முடியுமா? உட்காஞ்சோறு அக்கி உண்டோ மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்னா சேர்ந்த மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்றாய் சேர்ந்தால் மறக்க முடியுமா? இந்த சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மனசு மனசு ஒன்றாய் சேர்ந்து மறக்க முடியுமா? சென்னனூர் சங்கமத்தை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா?
Thank you.